மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த ஒரு உருண்டை இருக்கு இல்லைங்களா, இதை வச்சிடலாம். இந்த பகுதி மட்டும் எடுத்துடலாம், ரொம்ப எடுக்க வேணாம். லைட்டாக இந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு நம்மளே லைட்டாக மாவை போட்டுட்டு ஜென்டில் அப்படியே அமுக்கி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். எவ்வளவு திரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் திரட்டிக்கலாம். இந்த வெளியில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேய்ச்சாச்சு, நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசை கல் போட்டிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. போட்டுட்டு நம்ம எண்ணெய் விடனாலும் விட்டுக்கலாம். நான் இங்கே பட்டர் போடுறேன். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்படியே ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம்.